வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய மௌனத்தினுடைய மதிய அமர்ந்த தோல்வோம். மன அலைச்சூழல், நம்மளோட மன அலைச்சூழல் குறையுது. மௌனம் நீங்க நல்லா ஆழ்ந்து செல்ல 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 பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு கடல்ல கரையில நிக்கிறப்பதான் அலையினுடைய ஆர்ப்பாட்டம் நமக்கு தெரியும். சரி, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு இல்லையா? அலை பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதே குறைந்த அழுத்த தாழ்வு மண்டலம் அலை வந்துச்சுன்னா அது ரொம்ப பயமா இருக்கு இல்லையா? அப்ப அலை நல்லதா, நிலை நல்லதா? நிலைங்கிறது உள்ள போக போக நிலை. ஆழ்கடல் நீங்க போனீங்கன்னா அங்க நிலை. அங்க அலை இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அது நுண்ணிய நிலையில இருக்கும். அங்க இருந்துதான் ஆரம்பிக்குது இல்லையா? இப்ப அந்த அலை நமக்கு நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஆழ்கடல் அமைதி அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு இல்லையா? அப்ப அலையும் நல்லதுதான், நிலையும் நல்லதுதான். சரியா? இறைநிலை அது நான் நிலையாவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இப்ப நம்மெல்லாம் இருந்திருக்க மாட்டோம் இல்லையா? அது கொஞ்சம் அலைய உருவாக்கவும் தான். அங்கிருந்து பல ஆன்மாக்கள் நம்மெல்லாம் எங்க இருந்து வந்தோம்? அந்த நிலையிலிருந்து வந்தவங்க தான். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாடு பிரபஞ்சமா எது விரிஞ்சிருக்கு? இறைநிலையே தான் விரிஞ்சிருக்கு. சரிங்களா? இறைநிலையே தான் இங்க எல்லாவுமாக இருக்கு. நம்ம பொதுவா சொல்லுவோம் இறைநிலை உள்ள இருக்கு, வெளியே இருக்கு, இங்க இருக்கு, அங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாவுமாவே இருக்கிறது இறைநிலை தான். இங்க இருக்காங்கன்னா நம்ம பிரிச்சு சொல்லவே முடியாது. இருப்பது அத்தனையுமே இறைநிலை தான். அதை உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு தான் வாழ்க்கை. நம்ம எல்லாருமே இப்ப நமக்கு எப்படி மன அலைச்சூழல் இருக்கு, அது மாதிரி இறைநிலைக்கும் மன அலைச்சூழல் இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க, நீங்க இந்த பிரபஞ்சத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், இந்த 3 வார்த்தைகளால தான் இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஞானிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்டத்தில் இருப்பது எல்லாமே பிண்டத்திலும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு குட்டி பிரபஞ்சம். அந்த பிரபஞ்ச இயக்கம் எப்படி இருக்குன்னு நம்ம இப்ப பார்த்தோம். துரியாதீத தவத்துல இது நம்ம போய் பார்க்கிறோம். பேரியக்க மண்டலம் எவ்வளவு பிரமாண்டமானது அப்படின்னு சொல்லி. ஆனா அது எல்லாமே எங்க இருக்கு? நம்ம உடம்புக்குள்ளேயும் அது இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சம்ங்கிறது பெரிய உடம்பு. அப்படி நீங்க பாவனை பண்ணி பார்க்கணும். இது பெரிய உடம்பு. நமக்குள்ள கோடிக்கணக்கான செல்கள், ட்ரில்லியன் செல்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே எத்தனையோ இயக்கங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், அண்டங்கள், இதெல்லாமே இயங்கி கொண்டு இருக்கும். அப்ப நமக்குள்ள எப்படி உயிர்னு ஒண்ணு இருக்கோ, அதுக்கும் உயிர்னு ஒண்ணு இருக்கு. அதான் விண் துகள்கள். விண்ணு தானே நம்ம உடம்புக்குள்ள உயிரா இருக்கு. வெளியில அது விண்ணா இருக்கு, உள்ளுக்குள்ள உயிரா இருக்கு இல்லையா? அப்ப என்னெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதோ எல்லாமே அங்க இருக்கு. அங்க இருக்கிறது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? அப்ப இறைநிலையை எல்லாத்தையும் படைச்சிட்டு ஒட்டுமொத்தமா தன்னையே கண்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சப்பதான் அதுக்காக வந்த உயிரினம் தான் எது அப்படின்னா மனிதன்.
வேற எந்த உயிரினத்தாலையும் இந்த ஒட்டுமொத்த இயக்கத்தை நம்ம இப்போ உட்காந்து நம்ம தவம் செய்தப்ப அகக்காட்சியா பாவனையா நம்ம பார்த்தோம் இல்லையா, இதை பார்க்க முடியுமான்னா முடியாது. அதுக்கு அந்த அறிவு கிடையாது. அப்ப ஆறாவது அறிவால மட்டும்தான் புலன் கடந்து சிந்திக்கின்ற ஒரு தன்மை நம்மளோட ஆறாவது அறிவுக்கு தான் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் ஏதோ இந்த புலன்களால நம்ம பெறுறதுதான் அனுபவம் அப்படின்னு. அப்படி கிடையாது. இந்த புலன்களை தாண்டியும் நம்மளால பல விஷயங்களை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் உண்மை இல்லையா? இன்னைக்கு விஞ்ஞானிகள்லாம் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாததையா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லாமே இருக்கிறது. அவங்க மன அலைச்சூழலை குறைத்த நிலையில அவங்க சிந்திச்சதுனால அப்படி இருந்தது. ஸோ நம்மளும் மன அலைச்சூழலை குறைச்சு அந்த குறைஞ்ச ஃப்ரீக்வன்சியில நம்ம இயங்குறப்ப இந்த பிரபஞ்சத்தோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்ப நாம வேற இந்த பிரபஞ்சம் வேறையான்னு கேட்டா கிடையாது. ரெண்டு ஒண்ணுதான். அப்ப எவ்வளோ பெரிய பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க இல்லையா, விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. விஸ்வரூப தரிசனம்னா இதை புரிஞ்சுக்கிறது தான். இந்த ஒரு பிரபஞ்சம் மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவோ பிரபஞ்சங்கள் இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இப்ப வந்துட்டு இருக்கு. நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். யூனிவர்ஸ் ரெண்டு வார்த்தை இருக்கு அதுல. யூனி அப்படின்னா ஒன்று, வேர்ஸ் அப்படின்னா வார்த்தை. இந்த பிரபஞ்சமே ஒரு வார்த்தையில தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னதுங்க, அந்த விண்ணு தான் காற்றா மாதிரி காற்றுல இருந்து ஒளி வந்து அப்படி அந்த காலத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப சயின்ஸ் எல்லாம் வளராததுனால அவங்களுக்கு எனர்ஜிங்கிறது தெரியல. ஸோ ஓசை மட்டும் அவங்களுக்கு தெரியுது. ஸோ இது ஒரு சொல். பைபிள்ல இந்த வசனம் இருக்குது. இறைவன் ஒரு வார்த்தையாக இருந்தான். அப்ப நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குது. நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்குது. அப்ப நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும் இல்லையா? அப்ப நல்ல சொற்களாக இருக்கிறப்பதான் நமக்கும் நன்மையுடையதாக மற்றவர்களுக்கும் நன்மை பயக்கிறதாக அது இருக்கும் இல்லையா? அப்ப இந்த பிரபஞ்சத்தை நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காக வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. இறைநிலைய உணரணும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் என்பது என்ன, அந்த அகத்தாய்வு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? நான் யார், நான் யாரு அப்படின்னு கேட்டா பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பேரை தான் சொல்லுவோம் இல்லையா? நீங்க யாருங்க அப்படின்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்றீங்க? பேர் தான் சொல்லுவோம் இல்லையா? இப்ப நீங்க பிறக்கிறப்பயே பேரோட பிறந்தீங்களா? இல்ல, பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த பேர் வச்சிருப்பாங்க இல்லையா? உங்க அம்மா அப்பா செலக்ட் பண்ணி உங்க பேர் வச்சிருப்பாங்க. சரி, கடைசி வரைக்கும் இந்த பேர் உங்க கூட வரப்போதா? வராது. உயிர் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பேரெல்லாம். உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா சரியா வேற பேர் வந்துருக்கு. அப்ப நான் என்பது இந்த பெயர் கிடையாது. சரி, இந்த உடம்பு தான் நாமளா அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க சின்ன வயசுல எப்படி இருந்தீங்க? 10 வயசுல எப்படி இருந்தீங்க? 5 வயசுல எப்படி இருந்தீங்க? 10 வயசுல, அதுக்கப்புறம் 15 வயசுல மாறிக்கிட்டே இருக்குல்ல. நமக்கு தெரியுது இல்ல, இந்த உடம்பு மாறுதுங்கிறது தெரியுது. மாற்றத்தை உங்களால உணர முடியுது இல்லையா? எது உணருது? நான் 5 வயசுல இப்படி இருந்தேன், நான் 10 வயசுல இப்படி இருந்தேன்னு இப்போ உணருது இல்ல. இப்போ நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே நான் சொல்ற விஷயத்தையெல்லாம் ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள இருந்து உணருதா இல்லையா? அப்ப நானுங்கிறது வேற, உடம்புங்கிறது வேற அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? இப்ப நான் உணர்றேன், என் உடம்பு 5 வயசுல எப்படி இருந்தது, 10 வயசுல எப்படி இருந்ததுன்னு நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன். அப்ப நான் வேறதானே இல்லையா?
இப்போ நான் என்பது இந்த உடம்பு கிடையாது. இந்த உடம்பு வந்து இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு இல்லையா? ஒரு ஊர்ல அவர் வந்து ரொம்ப முக்கியமான நபர். அந்த ஊர்ல வந்துட்டு அவருக்கு பெரிய செல்வாக்கு, நிறைய செல்வாக்கு இருக்கு. ஒரு நாள் அவர் இறந்து போயிருந்தார். சரிங்களா? இவங்க அந்த உடம்ப எடுத்துட்டு வர்றாங்க, ஊர்வலமா எடுத்துட்டு வருவாங்க இல்லையா? கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இல்லை, இங்கேயும் அப்படிதானே செய்யறாங்க. அப்ப பயங்கர ரெயின், கொஞ்சம் கூட அது முன்னேறி போகவே முடியல. அப்படி ஒரு மழை. உடனே இவங்க என்ன பண்றாங்க, சரி கொஞ்சம் நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்ன இடத்துல ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டுல போய் அவங்க இந்த மாதிரி நாங்கள் எங்கள் அப்பா, அவங்க பசங்க கேட்குறாங்க, எங்கள் அப்பாவை எடுத்துகிட்டு போகிறோம், இறுதி ஊர்வலம், ரொம்ப மழையாக இருக்குது, கொஞ்ச நேரம் இவரை இங்கே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க, இல்லை அவர் பெரிய ஆள் தான், பெரிய நபர் தான், ஆனால் அவங்க வீட்டில் கொஞ்ச நேரம் அந்த பாடியை வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னா அலோவ் பண்ணுவாங்க. அதே இன்னொரு சூழ்நிலை, சரியா? நீங்க நடந்து போறீங்க, கால் செருப்பு அறுந்துருச்சு, சரியா? அப்ப அந்த செருப்பை போட்டுட்டு நம்ம போக முடியாது. ஸோ அங்கன ஒருத்தர் நிற்கிறாரு, அந்த அவருக்கு வீட்டுக்கிட்ட தான் இதாயிடுச்சு. அப்ப இத கொஞ்ச நேரம் விட்டுட்டு போறேன், நான் வந்து அப்புறமா வந்து வேற செருப்பு வாங்கிட்டு வந்து நான் அப்புறம் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட அவங்க என்ன செய்வாங்க, சரி சரி விடுப்பா, அது என்ன அப்படி விட்டுட்டு போங்க, அதனால என்ன அப்படின்னு பெருந்தன்மையா சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த உடம்ப ஒரு செருப்பு, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க, அவ்வளவுதான் அதுக்கு மதிப்பு, சரி இல்லையா? அப்ப இந்த உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. ஒன்ஸ் இந்த உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அது என்ன ஆயிடும், டிஸ்மேண்டில் ஆயிடும். அப்படியே எல்லா அணுக்கள்லாம் அப்படியேவும் பிரிய ஆரம்பிச்சிடும். சரி, அப்ப நான்கிறது உயிர் தானா? உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு மதிப்பு. அப்ப நான் சொல்றது இந்த உயிர் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்து நம்ம கேட்டு பார்ப்போம். இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த தண்டுவடத்துல அடிபட்டுருச்சு, ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு அவருக்கு பிரெயின் டெட், கோமா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பிரெயின் டெட் சிச்சுவேஷன். அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உயிர் இருக்கும் உடம்புல, உறுப்புகள்லாம் வேலை செய்யும், ஆனா அவங்களுக்கு உணர்வு இருக்குமா? உயிர் உணர்வு இருக்கும். அவங்களால தான் உயிரோட இருக்கும் அப்படிங்கிறதையே அவங்களால உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. இப்ப உடம்புல உசுறு இருக்குது, ஆனாலும் அந்த உயிர் உணர்வை கூட அவரால் தெரிஞ்சுக்க முடியல. அப்படிங்கிறப்ப அது நமக்கு தெரியாது, இல்ல வெளிப்படுத்தினாங்க தெரியும்ல. ஒரு சிலர் திரும்ப வர்றாங்க, அந்த கனெக்ஷன், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, உயிர்ல இருந்து மனம்னு ஒண்ணு விரியுது இல்லையா, மூளை செல் வழியா தானே நமக்கு அது விரியுது, அது டிஸ்கனெக்ட் ஆயிடும். இந்த மனம் தானே ஆனா எல்லாத்தையும் அனுபவிக்குது இல்லையா? அப்ப அந்த மன இயக்கம் வந்து அவங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, உயிர் இயங்கினா கூட அவங்களுக்கு அந்த உணர்வுங்கிறது இருக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. கண்ணு திறந்திருந்தா கூட சில நேரம் காட்சி தெரிய மாட்டேங்குது, ஏன்னா மனசு எங்கேயோ இருக்கு. அப்ப உங்க கண்ணு பார்க்குதா, புலன்கள் பார்க்குதா அப்படின்னு கேட்டா பார்க்கல, உங்க மைண்ட் தான் பார்க்குது. உங்க மனசு 50% புலன்களுக்கு கொடுக்கணும், 50% அதை எடுத்துக்கணும், அனுபவிக்க. அப்படி இருந்தாதான் நமக்கு காட்சி தெரியும். சில நேரங்கள்ல அது என்ன செய்யுது அப்படின்னா 100%ஐயும் அது அப்சர்வ் பண்ணிடும். அப்ப மனசு வேற எதுலயோ சிந்தனையில இருக்கிறப்ப கண்ணுக்கு முன்னாடி யாரு இருந்தாலுமே நமக்கு தெரியாது, காது திறந்திருந்தா கூட நமக்கு கேட்காது.
அப்ப இதுல நமக்கு என்ன புரியுதுன்னா, புலன்கள் எதையும் உணரல. இது ஒரு கருவி, அந்த அனுபவம் உள்ள வர்றதுக்கான ஒரு கருவி தான் நம்முடைய புலன்களை காட்டி. அனுபவிக்கிறது எதுங்க? உங்க மனசு தான் எல்லாத்தையும் அனுபவிக்குது. சரிங்களா? அப்ப அந்த உயிர் மனமாக விரிகிற நிலை டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு உயிர் இருந்தும் அதை உணர்ற தன்மை நமக்கு இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உயிர் முக்கியம் இல்ல, உயிர் இருந்தா மட்டும் பத்தாது, மனசு இருந்தாதான் அந்த உயிருக்கு மதிப்பு அப்படிங்கிறது புரியுது இல்லையா? திரும்ப அந்த கனெக்ஷன் ஆயிட்டா அவங்களால திரும்ப அதை ரீகெயின் பண்ணிக்க முடியும். அப்ப அவங்க கேட்குறாங்க, இத்தனை நாள் நான் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நினைவுல இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. ஐயோ இத்தனை நாளா கோமால இருந்தேன், இத்தனை தான் எங்கேயோ அபூர்வமா அப்படி வந்தா கூட அவங்களுக்கு அந்த உணர்வுங்கிறது அவங்க செயல் இழந்து தானே இருக்காங்க. அப்ப அந்த மன இயக்கம் முக்கியம், அது இருந்தாதான் நம்ம உணர முடியுது அப்படிங்கிறது புரியுது இல்லையா? அப்ப நான் என்பது என் பேர் கிடையாது, இந்த உடம்பும் கிடையாது, இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கிற உயிரும் கிடையாது. அதை விட முக்கியம் இந்த உயிரினுடைய படக்கை நிலையான மனம்தான் அப்படின்னு நம்மளால நினைக்க தோணுது இல்ல? சரி, இப்ப அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கலாம். நான் என்பது இந்த மனமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டு பார்க்கலாம். சரியா? இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? நல்லா இருக்கோம், நல்லா சாப்பிட்டோம், சூடா சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். பத்தாவதுக்கு பாயசம் வேற கொடுத்தாங்க. ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு எவ்வளோ அமைதியா உட்காந்துருக்கோம். ஆனா நேத்து ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்தது பாருங்க. அப்ப இந்த மனசு இவ்வளோ அமைதியா இருந்த மனசு என்ன பாடுபட்டது அந்த பிரச்சனை நடக்கிறப்ப. போன மாசம் நாத்தனார் வீட்டுக்கு வந்துச்சு பாருங்க. அப்போ ஒரு சம்பவம் நடந்தது. அப்ப என் மனசு எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. சரியா? உங்களால இப்ப எப்படி மனசு இயங்குது, நேத்து என் மனசு எப்படி இயங்குச்சு, போன மாசம் என் மனசு எப்படி இயங்குச்சுங்கிறத உங்களுக்குள்ள இருந்து எது இந்த வேறுபாடை உணர்ந்து கொண்டது புரியுதுல்ல உங்களுக்கு? ஒரு நாள் நான் ஹாப்பியா இருந்தேன், இன்னைக்கு நான் அமைதியா இருக்கேன். நேற்று எல்லாம் ஜாலியா வெளியே போயிருந்தோம், எவ்வளோ ஹாப்பியா இருந்தோம். முந்தா நாள் இப்படி நடந்தது, எவ்வளோ டென்ஷனா இருந்தோம். எல்லாத்தையும் நம்மளால அந்த டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் நமக்குள்ள வர்றது நம்ம மனசுல தான் அது எல்லாமே நடக்குது. உங்க மன அலைச்சூழல் அந்த வேறுபாடைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இமோஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப இதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப நான் என்பது இந்த மனமா, இதுல நடக்கக்கூடிய உணர்ச்சிகளா உணர்வுகளா அப்படின்னா இல்லையே. அப்ப நம்ம எப்பவுமே ஒரே மாதிரில இருக்கணும். ஆனா அந்த டிஃபரன்ஸ் நம்மளால தெரியுது இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, நான் என்பது இந்த மனமா அப்படின்னு கேட்டா மனமும் இல்லை. இந்த மனசுல வரக்கூடிய அத்தனை உணர்ச்சிகளையும் ஏதோ ஒன்று எனக்குள்ள இருந்து எல்லாத்தையும் உணர்ந்துக்கிறது பாருங்களேன். அது என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதுதான் சரிங்களா? எது எல்லாத்தையும் நமக்குள்ள இருந்து உணர்ந்து கொள்ளுது அப்படிங்கிறப்பதான் மகரிஷி என்ன சொல்றாரு, நான் என்பது அறிவு அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த அறிவு கான்சியஸ்னஸ் நம்ம சொல்ற அந்த அறிவு தானே எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ளுது. ஒரு கட்டை எடுத்து மண்டையில அடிச்சுட்டான்னு வைங்க, அவங்க அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. அப்ப எதையாவது உணர முடியுமா அவங்கனாலன்னா உணர முடிய மாட்டேங்குது இல்லையா? அப்ப அந்த கான்சியஸ்னஸ் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ள முடியுது. அப்ப அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மகிழ்ச்சி, அதை அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். எது ஒன்று நம்ம நினைக்கிறோம் அறிவுன்னா வெளியில இருந்து வர்றதுதான் அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே அறிவுன்னா எது அப்படின்னா
எந்த ஒன்று நமக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுதோ, உங்களுக்குள்ள இருந்து நடக்கிற அத்தனை விஷயங்களையும் எது அறிந்து கொள்ளுது அதுதான் உண்மையான அறிவு அப்படிங்கிறது. சரியா? இப்ப நம்ம சொல்ற அறிவு வெளியில இருந்து வரக்கூடியது. உங்களுக்குள்ள இருந்து எது இவ்வளவு இதை அறிந்து கொள்ளுது இல்லையா, அதுதான் கான்சியஸ்னஸ். அப்ப இது இறைநிலை. இறைநிலையே நமக்குள்ள என்னவா இருக்கு? அறிவாக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டு எல்லா விஷயத்தையும் நமக்கு உணர்த்துது இல்லையா? இது இப்படி, இது இப்படி, நேற்று இப்படி, இன்னைக்கு இப்படி. சரி, நமக்குள்ள மட்டுமா இந்த அறிவு இயங்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளயும் அந்த அறிவு நீக்கமர இருக்கு. சரி, உயிரினங்களுக்குள்ளதான் இந்த அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்டா உயிரில்லாத பொருள்களுக்குள்ள கூட இந்த அறிவு இயங்கிக் கொண்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. மகரிஷி ஜடப்பொருள்கள்ல கூட பேட்டர்ன், பிரசிஷன், ரெகுலாரிட்டி, அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு, இந்த மூணும் அறிவில்லாத ஜடப்பொருள்கள்ல கூட இருக்கு. அணுக்கள்ல ஒரு அணுவுல எலக்ட்ரான் எப்படி சுத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் கரெக்டா இருந்தாதான் அது ஒரு பொருள். கண்ணா பின்னாடி இருக்காது, அதுல ஒரு ஒழுங்கு இருக்கும், அதுல ஒரு துல்லியம் இருக்கும், இத்தனை சுத்து, பிரசிஷன். ஸோ இப்படி இறைநிலை டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸை தான் முதல்ல உருவாக்குது அப்படின்னு இன்னைக்கு சயின்ஸ்ல சொல்றாங்க. முதல்ல பேட்டர்ன் தான் உருவாச்சு அப்படின்னு. இப்ப நீங்களா மதுரைக்கு போயிருக்கீங்களா? மீனாட்சி அம்மன் கோயில் அங்க ரொம்ப ஃபேமஸ். அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த சீலிங்ல, செவுத்துல, தரையில எல்லாம் பெரிய பெரிய கோலம் போட்டிருப்பாங்க. அந்த கோலம்லாம் அளவெல்லாம் சொல்லவே முடியாது. அது எத்தனை, இப்ப நம்மளாம் இத்தனை புள்ளி இத்தனை வருஷம் கோலம் போடுவோம் இல்லையா, அங்க போட்டிருக்கிற கோலத்தை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பிரமாண்டமா இருக்கும். அதுவும் சீலிங்ல போட்டிருப்பாங்க. அதை அவன் எப்படித்தான் போட்டான்னு தெரியல. இப்போ வரைக்கும் நம்மளால அதை ரெனோவேட் பண்ண கூட முடியல. அந்த பெயிண்டிங், கலரிங் எல்லாம் செய்ய முடியல. அந்த காலத்துல அவ்வளோ பெரிய கோலத்தை எல்லாம் எப்படி அப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம இப்படி குனிஞ்சு இப்படி போட்டாலே எத்தனை தப்பு வருது கோலத்துல. அவங்க அவ்வளோ ப்ரெசிஷன், துல்லியம், பேட்டர்ன், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். அப்ப அதெல்லாம் அவங்க எப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அந்த கோலத்தை எல்லாம் நீங்க உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பேட்டர்னை ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன்ல அவங்க என்லார்ஜ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான். அடிப்படை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், ஒரே நூல் தான், அது டிஃபரெண்ட் பேட்டர்ன்ல அவங்க அதை போடுறப்ப இது பெரிய ஜாமெட்ரி மாதிரி. இது ஒரு கலை, எல்லாருக்கும் இது வராது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய 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 கோலம்லாம் போடுவாங்க, அசால்ட்டா போட்டுருவாங்க, அத்தனை புள்ளியும் கரெக்டா இணைச்சு போட்டுருவாங்க. எவ்வளவு பார்க்க அழகா இருக்கு இல்லையா? அந்த துல்லியம் அங்க இருக்குது. அது அப்படி போட்ட கோலம் தான் அதெல்லாம். சரியா? அது பேட்டர்ன். முதல்ல டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். இன்னைக்கு மனுஷன் 26 பேட்டர்ன் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேலக்சிஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, ஒவ்வொன்றும் ஒரு பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா அது இன்ஃபினிட் பேட்டர்ன். அது என்னது, எல்லாமே அதுக்கு இன்ஃபினிட்டி தானே இல்லையா? அவ்வளவு இதை அது உருவாக்கி இருக்கு. அப்ப அந்த கான்சியஸ்னஸ்ங்கிற அறிவு தானே அதை உருவாக்கி இருக்கு. அவ்வளோ ஒரு துல்லியமா ஒரு இயக்க ஒழுங்கோட அது எவ்வளோ இயக்கங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும், யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு அணு எடுத்துக்கோங்க. ஒரு அணுக்குள்ள பாத்தீங்கன்னா அதுல நிறைய பொருள் இருக்கு, எலக்ட்ரான், புரோட்டான், இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அதுல இருக்கிற பொருள்களை எல்லாம் நீங்க மொத்தமா சேர்த்து போட்டீங்கன்னா அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அந்த அணுவினுடைய எடையில 0.000000 போட்டு 1 போட்டா எவ்வளவோ அவ்வளோ % தான் அந்த அணுவில் இருக்கிற பொருள்கள் இருக்குதான்.
அப்ப மிச்சம் 99.99999 எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டா வெறும் வெளிதான், ஸ்பேஸ் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம உடம்புல கூட நம்ம ஒரு செல்லை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செல்லுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு நம்ம பயாலஜில எல்லாம் படிச்சிருக்கோம். ஒரு செல் அமைப்பு எப்படி இருக்கும், அதுக்குள்ள எவ்வளவு பெரிய இயக்கங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு படிச்சிருக்கோம். அந்த செல்லுக்குள்ள கூட இருக்கிற அத்தனை பொருள்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது 0.0000001% தான். அப்ப அந்த செல்லுல எதுதான் நிரம்பி இருக்கான், வெளிதான் நிரம்பி. அப்ப நம்ம உடம்ப நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, இப்ப நீங்க இந்த உடம்ப சொல்றோம் இல்லையா, அப்பா 60 கிலோ இருக்காங்க, 70 கிலோ இருக்காங்க, இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம்ல, இது எவ்வளவுதான் அப்படின்னா அந்த 0.00001% தான் நம்ம கண்ணுக்கு தெரிய பார்க்கிற இந்த பிசிக்கல் உடம்புகள். அப்ப மிச்சம் எல்லாமே எது அப்படிங்கிறாங்க அப்படின்னா ஸ்பேஸ் தான், உள்ளுக்குள்ள அவ்வளவு வெளிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்பேற்பட்ட இயக்கம் பாருங்களேன். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மேட்டர் அண்ட் ஸ்பேஸ் இதுதான். ஒரு கோலத்தை எடுத்துக்கிட்டா புள்ளி இருக்கும், கோடு இருக்கும், அவ்வளவுதான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரெண்டே ரெண்டு பொருள் தான் இந்த எல்லாமே ஆனது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்பு உள்ள என்ன இருக்கு, நிறைய வெளி இருக்கு, ஸ்பேஸ் நம்ம உடம்புல இருக்கு, எனர்ஜி நம்ம உடம்புல இருக்குது. ஆனா நம்ம கண்ணுக்கு எது மட்டும்தான் தெரியுது, பிசிக்கல் பாடி மட்டும்தான் தெரியும். இதைத்தான் மகரிஷி 3 உடல்கள் அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்கார். பிசிக்கல் பாடி, எனர்ஜி பாடி, காசல் பாடி, காந்த உடல், நுண்ணுடல், பரு உடல் அப்படின்னு 3 உடல் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இதுல எது அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எது? நம்ம சொல்லுவோம் இந்த பருவுடல் தாங்க அப்படின்னு சொல்லுவோம், கிடையாது. சரியா? நுண்ணுடல் தாங்க, அதுவும் கிடையாது. சரியா? அப்ப மகரிஷி என்ன சொல்றாருன்னா, உங்க பருவுடல் இருக்கு பாருங்க, இதுக்கு ஒரு எல்லை இருக்கு. ஒரு எல்லை இருந்தாலே மையம் இருக்கும். உங்க பருவுடலுக்கு ஒரு மையம் இருக்கு அப்படிங்கிற. அப்படின்னாலே இது ரொம்ப சின்னதுதான். ஒரு எல்லை இருக்கு, மையம் இருக்குன்னாலே அது ஒரு சாதாரண பொருள் தான். ஆனா இதை விட இன்னொரு பொருள் இருக்கு, அதுக்கு மையம் இருக்கு ஆனா எல்லை இல்லப்பா. மையம் இருக்கு ஆனா எல்லை இல்லை. ஐயோ அப்படியா? அது உனக்குள்ள இருக்கு. உனக்குள்ளையா? எங்க இருக்கு? அதுதான் நம்ம நுண்ணுடல். சரிங்களா? நுண்ணுடலுக்கு மையம் இருக்கு, எல்லை கிடையாது. எனர்ஜி பாடி அது வந்து அப்போ அப்போ பருவுடலை விட இது கிரேட் தான் அப்படின்னு நம்ம எனக்கு நினைக்க தோணும். ஆனா இதுக்குள்ள இன்னொரு உடம்பு இருக்கு, அதுக்கு மையமும் இல்லை, எல்லையும் இல்லை. அப்ப இது வெரி கிரேட் இல்லையா? அதுதான் வெளி. சரிங்களா? அப்ப நமக்குள்ளேயே இந்த 3 உடல்கள் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது புரியுது இல்லையா? அப்ப அந்த வெரி கிரேட் பாடின்னு சொல்லக்கூடிய அந்த காந்த உடல் இருக்கு பாருங்க, அந்த உடலை உணர்றது தான் நம்ம வாழ்வினுடைய நோக்கம். சரிங்களா? அப்ப நமக்குள்ள இறைநிலைய நம்ம உணரணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த பருவுடலை உணர்றது இல்ல, அந்த நுண்ணுடல் தாண்டி உடலுக்குள் உயிர், உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி. அறிவுனாலும் காந்தம்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? அப்ப அந்த நிலை வரைக்கும் நம்ம உணர்வு மேலும், அந்த உணர்வு நுணுக நுணுக தான் நமக்கு அந்த நமக்குள்ள இருக்கிற இறை தன்மையை வந்து நம்மளால உணர முடியும். இப்ப நம்மளால உணர முடியல. அப்ப அந்த உணர்வு தன்மை இன்னும் நுணுகி போகணும். ஃப்ரீக்வன்சி குறைய குறைய உணர்வு நிலை அதிகமாகும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, முடிஞ்ச வரையில ஃப்ரீக்வன்சியை நீங்க குறைக்கணும். பீட்டால இருந்து ஆல்பாக்கு வாங்க, ஆல்பால இருந்து பீட்டாக்கு வாங்க, டெல்டாக்கு வாங்க அப்படின்லாம் இப்படி சொல்றது எதுக்கு அப்படின்னா,
அப்பதான் நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை உணர முடியும். எல்லாவற்றிலும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறையை நீங்க எப்ப உணர முடியும்? உங்களுக்குள்ள உணர்ந்தாதானே வெளியே உணர முடியும். சரிங்களா? அதனாலதான் செல்ஃப் ரியலைசேஷன் தென் காட் ரியலைசேஷன் அப்படின்னா செல்ஃப்ங்கிறது தான் நம்ம ஆன்மா, அறிவு. சரிங்களா? இப்ப இந்த 3 உடல்களை ஒரு கான்செப்டா வச்சுதான் இப்ப நம்ம ஒரு தவம் பண்ணப்போம். இந்த கான்செப்ட்ல நமக்கு ஒரு தவம் மகிழ்ச்சி கொடுத்திருக்காரு. மிக அருமையான ஒரு தவம், நித்யானந்த தவம். சரிங்களா? அந்த நித்யானந்த தவத்துல மகிழ்ச்சி 3 உடல்கள்ல நமக்கு காமிக்கிறார். சரிங்களா? அப்ப இந்த நித்யானந்த தவம் செய்யறப்ப இப்ப நம்ம பண்ண போறோம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மூலாதாரத்திலிருந்து துவங்கி மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், துரியத்திலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே பாதம், உடல் முழுவதும் மனதை நல்லா பரவ விட்டு உடம்ப உணர்ந்து செய்யுங்க. இது நம்மளுடைய முதல் உடல். அந்த உடலை உணரணும். இப்ப அந்த உணர்வு நீங்க பண்ணும் பொழுதே உங்க உடம்பு பூரா காந்தம் பரவ ஆரம்பிச்சிடும். ஏன்னா மனசு தானே பரவுது, மனம் காந்தம் தானே, காந்தம் நல்லா பரவ ஆரம்பிச்சிடும். அப்ப உடல் மறைந்த நிலைங்கிறது ஒரு கட்டத்துல ஏற்படும். அப்போ உங்களுக்கு பாடி கான்சியஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். உடம்பு நிரம்பிடுச்சு. ஒரு பலூன்ல காத்த நிரப்பிட்டீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல வச்சா அது இருக்குமா? இருக்காது. மேல் நோக்கி அது மிதக்க ஆரம்பிக்கும். அப்ப முதல்ல கொஞ்ச நேரம் நீங்க அந்த பயிற்சி பண்றப்பயே, தியானம் பண்றப்பயே உங்களுக்கு பாடி உடல் உணர்வு குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து உங்க மனசு மூச்சு மட்டும்தான் தெரியும், உடம்பு இருக்கிறதே தெரியாது. சரிங்களா? அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம நுண்ணுடல் மூச்சு, பிராண சக்திங்கிறது மூச்சு தான் இல்லையா? அப்ப மூச்சு மனசை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நேரத்துல மூச்சும் கரைய ஆரம்பிச்சிடும். நீங்க அதை கவனிக்க 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 மூச்சும் கரைஞ்சிரும். கடைசியில மனசு மட்டுமே அங்க இருக்கும். அப்ப அங்க என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. சுத்த வெளி மட்டும்தான் அங்க நம்ம கிட்ட இருக்கும். சரியா? ஸோ அந்த 3 உடல்களையும் நம்மளால உணர்த்துறதுக்கு, நமக்கு உணர்த்துறதுக்கு ஒரு அருமையான ஒரு தியானம் தான் நித்யானந்தம். சரிங்களா? இப்ப நம்ம அதை பண்ணி வாழ்க்க வளர்ந்த தவநிலைக்கு வந்துடலாம். இளையர்களும் குருவர்களும் நமக்கு துணை புரியட்டும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலையே நிரம்பி, இந்த இடம் முழுவதும் அப்படியே மனதால உணருங்க. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலையே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்தி கொண்டிருப்பதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் நித்யானந்த தவம். துவக்கம் மூலாதாரம். முதுகுத்தண்டு வழியா மூச்சை இழுத்துக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து துரியம் செல்கிறோம். துரியத்திலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே பாதம் வரை செல்வோம்.
உடல் முழுவதும் நல்லா மனதை பரவ விடணும். ஒரு ஷவருக்கு கீழே நின்னீங்கன்னா அந்த தண்ணி உடம்பினுடைய எல்லா பக்கமும் நனைந்து எப்படி வழிந்து ஓடுமோ அதுபோல காந்த குளியல் அப்படின்னு சொல்வார் மகரிஷி. மூச்சை எடுத்துக்கொண்டே துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே பாதம், உடல் முழுவதும் மனதை பரவ விட்டு தொடர்ந்து செய்கிறோம். எல்லா செல்கள்லையும் நல்ல காந்தம் நிரம்பி வழிகிற பாவனையோட செய்கிறோம். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே பாதம். எல்லா செல்கள்லையும் காந்தம் நிரம்பி செல்கள் அத்தனையும் பூரித்த நிலையில இருக்கிற மாதிரி பாவனை செய்யும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடம்பு லேசா மாறுது. உடல் உணர்வு குறைய ஆரம்பிக்குது. உடல் நிறைய ஆரம்பிக்குது. உடல் மறைந்த நிலையில மனம் மூச்சையே கவனிக்குது. சூக்கும உடல் மூச்சும் அப்படியே கரைய ஆரம்பிக்குது, ஒடுங்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அது ஒடுங்கிறத கவனிங்க.
மூச்சு கம்ப்ளீட்டாக ஒடுங்கி விட்டது. மனம் மட்டும் அங்கே இருக்கு. ஒரு பிளாங்க் ஸ்டேட், சுத்த வெளி, ஆழ்ந்த உடல். ஒன்றுமில்லாத ஒன்று. அதுவாக இருக்கிறோம். மெதுவாக உங்கள் சுவாசத்தை உணருங்க. உணர்ந்து சுவாசிக்கிறோம். நம்முடைய உடலை உணர்கின்றோம். உடலே உணர்வாக, உணர்வே உடலாக உள்ளதை பார்க்கிறோம். உணர்வு மட்டுமே அங்கே இருக்குது. இந்த ஆழமான உணர்வு நிலையில் சங்கல்பம் சொல்லுங்க. மனதிற்குள்ளாகவே
அவரது வாழ்த்துக்கள். இதை நம்ம 3 விதமான வாழ்த்துக்களாக பிரித்து இப்போ சொல்ல போகிறோம். அதில் முதல்ல வர்றது நன்றி உணர்வோட வாழ்த்துவது. மகரிஷி கர்ம யோகத்தில் இந்த நன்றி உணர்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. இப்போ நமக்கு வாழ்க்கையில் கிடைத்த அத்தனை நன்மைகளுக்கும் இப்போ நன்றி உணர்வோட வாழ்த்து சொல்ல போகிறோம். நன்றிங்கிறது வார்த்தையில் சொல்றதில்ல, உணர்வு பூர்வமாக வாழ்த்துறது. எல்லாத்துக்கும் நன்றி உணர்வோட வாழ்த்துங்க. யாரையெல்லாம் வாழ்த்தணுமோ வாழ்த்துங்க. எத்தனை நன்மைகளால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், அத்தனைக்கும் இப்போ நன்றி கூறுவோம். அவசரமான வாழ்க்கையில் நம்ம நன்றி சொல்லக்கூட மறந்துருப்போம் சில பேருக்கு, சில இடங்களில். அத்தனையும் நினச்சி நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இறை உணர்வு வேற, நன்றி உணர்வு வேற இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கீங்களோ நீங்கள் இறை உணர்வு பெற்றவர்களாக இருக்கீங்கிறது தான் உண்மை. இருப்பது அத்தனையுமே இறைதான். மனதினுடைய ஒரு முனை எப்பொழுதும் நன்றியோடு வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு ஒரு கவிஞர் சொல்லுவார். அந்த வகையில் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா எத்தனை பேரினுடைய ஒரு உதவி, வாழ்த்து, அதை நம்ம மறக்காம வாழ்த்தி கொண்டே இருக்கிறது நம்மளை மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருக்கும். எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். அடுத்தது மகிழ்ச்சி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது மௌனத்தில் மன்னித்தல், மன்னிப்பின் மேன்மை அப்படின்னு நமக்கு மகிழ்ச்சி அந்த மன்னிக்கிற குணத்தை பற்றி நமக்கு அருகுண சீரமைப்பிலேயே நமக்கு கொடுத்துருக்காரு. அது எப்பேற்பட்ட இறைத்தன்மை அப்படின்னு. இப்போ அந்த மன்னித்தல் அப்படிங்கிறத எடுத்துப்போம். யாரெல்லாம் நமக்கு துன்பம் கொடுத்தாங்களோ, யார் மேலெல்லாம் நமக்கு பகை உணர்வு இருக்கோ, சினம் இருக்கோ, அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நினைச்சு அவங்கள மன்னித்து வாழ்த்துங்க. மறப்பது மனித குணம், மன்னிப்பது தெய்வ குணம். மன்னிக்கிறப்ப நாம் இறை உணர்வு நிலைக்கு உயர்றோம்.
உண்மையிலே நமக்கு வாழ்க்கையில் துன்பம் செய்பவர்கள் தான் நமக்கு நிறைய நன்மை செய்கிறார்கள்ங்கிறத புரிந்து கொண்டு வாழ்த்துவோம். நாம் நம்மை உணர்த்துவதற்கு அவங்க தான் ரொம்ப உதவுறாங்க. நம்மளை உணர்வதற்கு அவங்க தான் நம்மளுக்கு ரொம்ப உதவுறாங்கங்கிற நிலையில அவங்கள நல்லா வாழ்த்துவோம். ஏதோ அவர்களுடைய இயலாமை, அறியாமை, உணர்ச்சி வயம், அவங்களால நமக்கு நிறைய நன்மையும் கிடைச்சிருக்கும். அதை நினைத்து பார்த்து சிற்சில வேலைகளில் அடைந்த துன்பங்களுக்காக அவங்கள நம்ம மன்னித்து வாழ்த்தலாம். இதே போல தெரிந்தோ தெரியாமலோ நாம் பிறருக்கு எண்ணம் சொல் செயலால எந்த நிலையிலாவது துன்பம் கொடுத்திருப்போமா அப்படிங்கிறதையும் நினைத்து பார்த்து மன்னிப்பு கேட்டு அவர்களை வாழ்த்துவோம். இந்த மன்னிப்பு நம்ம கர்ம வினை கணக்கை டேலி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த மன்னிப்பு ஒன்றுக்கு தான் இருக்கு. நன்றி உணர்வு, மன்னிப்பு, இந்த ரெண்டுத்துக்கும் தான் நம்ம கர்மாவை டேலி பண்ணுற ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்டு வாழ்த்துன நிச்சயம் அந்த ஆன்மாவுக்கு அது சென்றடையும். இந்த உலக உயிர்களை நினைச்சு வாழ்த்துங்க, இந்த உலகத்தை நினைச்சு வாழ்த்துங்க. மகரிஷியினுடைய கனவு இந்த உலக அமைதி. அது தனி மனித அமைதி மூலமே அந்த உலக அமைதி கிடைக்கும். தனி மனித அமைதிக்கு வேதாத்திரியம் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். உலக மக்கள் அனைவருக்கும் வேதாத்திரியம் போய் சென்றடையணும்னு வாழ்த்துங்க. வான்காந்தத்தில் நம்முடைய எண்ணம் பிரதிபலித்து எல்லோருக்கும்
அந்த அமைதி கிடைக்கணும்னு வாழ்த்துவோம். இந்த வேதாத்திரிய தொண்டை எடுத்து செய்து கொண்டிருக்கிற அத்தனை அன்பு உள்ளங்கள், அறக்கட்டளைகள், ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள், இங்கே உங்களுக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் வாழ்த்துங்க. நம்முடைய மேன்மைக்கு வாய்ப்பாக இதெல்லாம் நமக்கு இருந்தது அப்படின்னு நினச்சி வாழ்த்துங்க. வேதாத்திரியத்தினுடைய ஒட்டுமொத்த சாரமாக மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிற 2 ஒழுக்க பண்பாடு. அதை நினைத்து பாருங்க, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்நாளில் நம்ம அதை கடைபிடிக்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பதும், துன்பப்படுபவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வது. நாம் மற்றவங்களை எப்படி நடத்துகிறோம், மற்றவங்க நம்மளை எப்படி நடத்தினா நமக்கு பிடிக்குமோ அதே மாதிரி நாம் மற்றவர்களை நடத்துகிறோமா அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. எந்த வேற்றுமை பார்க்காம எல்லா உயிர்களையும் சமமாக நம்ம மதிக்கிறோமா? இறைநிலையே எல்லாவற்றிற்குள்ளாக அறிவாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மை நமக்கு விளங்குதா, புரிகிறதா? இந்த அமைதி உலக அமைதியாக நிச்சயமாக ஒரு நாள் மலரும். மகரிஷி கண்ட கனவு வெகு சீக்கிரம் நனவாகணும். அதுக்கு நாம் ஒவ்வொருத்தரும் கருவியா இருக்கணுங்கிறத நல்லா சங்கல்பம் செய்யுங்க. இந்த அருட்தொண்டு செய்யறதுக்கு ரொம்ப 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 பாக்கியம் செய்தவர்களாக நாம் இருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு பணியை எடுத்து செய்கிறதுன்னா நம்முடைய பிறவி பயன் நமக்கு கிடைச்சிருக்கிறது வேதாத்திரியம். இப்படி ஒரு குரு நமக்கு கிடைக்க நம்ம எந்த பிறவியில் நாம் பேர் பெற்றோன்னு யோசிச்சு பாருங்க.
நம்மளை தேடி வந்து நம்மளை ஆட்கொண்டவர் குரு. அதற்கு நம்மளை தகுதியை மேம்படுத்தியிருக்கோமா? நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கோமா? இன்னும் சிறப்பாக நாம் செயல்பட என்ன செய்யணுங்கிறத சிந்திச்சு பாருங்க. நம்ம உறவினர்கள், நம்ம நண்பர்கள், நம்ம கூட இருக்கிறவங்க எத்தனையோ பேர் துன்பத்தில் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சிகளை பற்றி நம்ம எடுத்து சொல்லணும். தினந்தோறும் ஒரு 4 பேருக்கிட்டையாவது இந்த மனவளக்கலை பயிற்சிகளை பற்றி நம்ம பேசணும். நமக்கு நிறைய பணிகளை கொடுத்துட்டு போயிருக்காரு மகரிஷி. மகரிஷிக்கு குருவுக்கு நம்ம செய்கிற நன்றி கடன், காணிக்கை, இந்த வேதாத்திரிய தொண்டு, இது நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய குடும்பம், நம்ம சந்ததியர்கள் எல்லோருக்குமே அதனுடைய பயன் போயிட்டே இருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொண்டாற்றுங்க. நமக்கு வரவேற்கியது வந்து கொண்டே இருக்கும். வாழ்க வளமுடன். சிறிது நேரம் அப்படியே சாந்தி தவம் செய்துக்கணும். செய்து நம்ம நிறைவு செய்துக்கணும். நல்லா அஸ்வினி முத்திரை ஒரு 10 முறை நல்லா செய்துடுங்க. இன்னைக்கு நிறைய நம்ம தவம் பண்ணியிருக்கோம். அந்த ஆற்றலை எல்லாம் சேமிக்கிற இடம்தான் மூலாதாரம். சாந்தி தவம் செய்கிறப்ப அந்த எனர்ஜி நல்லா சேவ் ஆகும். எப்போ வேணுமோ அது நமக்கு உடல் ஆற்றலாவோ, மன ஆற்றலாவோ, அறிவாற்றலாவோ அது நமக்கு பயன் தரும். வாழ்க வளமுடன். தவத்தினை நிறைவு செய்து கொள்வோம். உலக நலவைப்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும்.
உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைப்புண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் வற்றாத நன்மையை பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். அன்பர்களுடைய மௌனம் எப்படி இருந்ததுன்றது ஒரு சில வார்த்தைகள் ஃபீட்பேக் அப்படி அங்கிருந்தீங்களும் சிறப்பாக இருந்தது. தவங்கள்ல வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மேடம் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். உண்மையாக கொடுத்துருவேன். எப்பவுமே சிறப்பாகும். காலம்புல 2 டைம்னா 4-5 மேடம் சொல்லுவாங்க. அட்டாச்சாக இருக்கும், டிஸ்டாச்சாக இருக்கும். ஒரு நிமிஷம். நிறைய நோட்ஸ் எடுத்துருக்காங்க. நான் அந்த டைத்தில் மேடம் இந்த இதாக சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறத நம்ம சரி செஞ்சுக்கணும், கண்ட்ரோலில் இல்லாததை நம்ம ஏற்றிக்கணும். அட்டாச்சாக இருக்கணும் எல்லாத்துலேயும். அங்கும் கண்ணிலையும் அட்டாச்சு வச்சுக்கலாம். ஆனால் அதே இருந்து ரொம்ப அதிலே ஈடுபாடாக இருந்து ரொம்ப அதிலே ஒட்டி நம்ம டிட்டாச்சாகவும் இருக்கணும். இன்னோசன்ட் மைண்ட் அப்படியே இருக்கணும், இன்டாக்ட் மைண்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப அப்படியே அதோடைய சேர்ந்து இருந்துருவோம். கொஞ்சம் நிறைய பேராசிரியர் சொன்னாலும் நம்ம வாழ்க்கையில் வீட்டில் கடைபிடிக்கும் போது அதையெல்லாம் சேர்ந்து கலந்து வரும். திருப்பி ஒவ்வொரு பேராசிரியர் சொல்லும் போது நம்ம அதை சரி பண்ணிக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் ஏன் செய்யணும், ஏன் செய்யக்கூடாது அதை கவனிச்சுக்கணும். இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு 2 விளக்கமாக சொல்லி எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் அப்படின்னு அந்த 3 தத்துவம் இருக்குது. மேடம் பேரியக்க மண்டலத்தை ரொம்ப இதாக சொன்னாங்க. அதான் பேரியக்க மண்டலத்துக்கும் இறைநிலைக்கும் உயிருக்கும் அறிவுக்கும் அந்த மகரிஷி மார்ச் 2006 இறைநிலை அடைந்தாங்க. அவங்க மார்ச் கம்பெனிக்கு அடுத்து ஏப்ரல் மே மாசத்துல பண்றதுலாம் ஒரு பாடல் இருக்கு. 2000 இன்று நான் நிறைவு பெற்றேன், இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன்னு சொல்லிட்டு அதுல 4 பாடல் இருக்கும். நாங்க 16 லைன். அதில் நான் ஃபுல்லாக பார்க்கல, நான் சீக்கிரம் ஒரு 4 லைன் மட்டும் பண்ணேன். பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன்.
சீரியக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. யார் இயக்க வந்தாரே உடையன்றி இப்பேரண்டத்தை அப்படின்னு சொல்லி அப்புறம் இருக்கின்ற இயக்கங்களை தேர்தலாம். அதை தவிர 12 லைன் இருக்கு அந்த பாட்டு. இன்னைக்கு மேடம் சொன்னது அவங்க சொல்ல மாதிரி இந்த பாட்டு டக்குன்னு ஞாபகம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் சிறப்புக்கு இருந்தாலும் சிறப்பாக இருக்கிறது. இன்னைக்கும் மிக சிறப்பாக இருந்தது. நான் வந்து மிஸ் பண்ணிடாம கிடைச்ச வரைக்கும் வந்து மிக நன்றி மேடம். பரவாயில்ல, தூங்காம எல்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்க. அம்மா பார்த்தீங்கன்னா சைதாப்பட்டியை கூட நிறைய மௌனத்தில் இனிமேல் ஃபீட்பேக் ரொம்ப நிறைய கவிகள்லாம் சொல்லுவாங்க, மனப்பாடமாக சொல்லுவாங்க. இந்த ஏஜ்லேயும் நல்ல ஒரு ஆர்வம் நல்லது. சொல்லும்போது டக்குன்னு பேசு. வாழ்க்கை வளர்க்கணுமா? மௌனத்துக்காக நிறைய கொடுத்துருக்கீங்க. உடல் தூய்மை, உயிர் தூய்மை, மன தூய்மை, காந்த தூய்மை எல்லாமே இது எல்லாம் நம்ம பண்ணாதான் மௌனம் வந்து நம்ம சிறப்பாக அடைய முடியுன்றதுக்காக நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் எண்ணத்தை கொண்டு நாமளாக உணர எண்ணத்துக்கும் அதுவாக வர எண்ணத்தை கொண்டு அதையும் ஆராய் சொன்னீங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நான் உடலா உயிரா மனமா அது எல்லாமே அறிவாக தான் இயங்குறதுக்கு இப்போ கொஞ்சம் முன்னாடி எனக்கு கொஞ்சம் சரியாக புரியாமல் இருந்தது. இப்போ நல்லா விளக்கமாக புரிய வச்சிங்கம்மா. அதுக்கப்புறம் இந்த நித்யானந்த தவம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா அந்த தவத்திலே வந்து எல்லாரையும் வாழ்த்து சொன்னீங்க. நம்ம முன்னோர்களை அதாவது நம் பாட்டு சொல்லும்போது எங்கள் அப்பா அம்மாவை தான் எனக்கு வாழ்க்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அவங்களுடைய என்ன புண்ணியம் பண்ணாங்களோ அவங்க பண்ண புண்ணியம் தான் இந்த மாதிரி நம்ம ஒரு குருவை அடைஞ்சிருக்கோம் அப்படின்றது நம்மளால் உணர முடியுது. அதுக்கு வந்து எனக்கு ஜெயந்தி அம்மா தான் முதற் காரணம். அவங்க தான் நான் இப்படி போயிட்டு கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க. இந்த அளவு மைக்கை கொடுத்தும் பேச வச்சுருக்கிறதும் இது ஜெயந்தி அம்மாவோட தான் எனக்கு கிடைச்சிருக்குது. வாழ்க வளர்ந்தங்கம்மா. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒரு கருவி தவம் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நித்யானந்தமும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. மௌனத்தில் தான் இப்படி ஆழ்ந்து செய்ய முடியும் நம்ம நித்யானந்த தவத்தை. மற்ற நேரத்துல எல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுறது நம்ம நார்மலாக பண்ணிடுவோம். பட் மௌனத்தில் இந்த மாதிரி ஆழ்ந்து செய்கிறப்ப நீங்கள் இதை அடிக்கடி பண்ணலாம். நித்யானந்த தவம் வீட்டில் எல்லோரும் நிறைய செய்யணும். ப்ரெஷர் நம்ம பிபி இருக்கிறவங்க, மன அழுத்தம், பிளட் ப்ரெஷர் எல்லாத்துக்குமே இது ஒரு அருமையான தவம். நித்யானந்த தவம் நிறைய செய்யுங்க. ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், மைண்டும் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். வாழ்க வளமுடன். ஒன்பது மையதமும் மற்றும் நித்யானந்தமும் ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் யார் என்ற விளக்கம் தத்துவம் வந்து மிக மிக சிறப்புமா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வேதனை எங்கள் அம்மா வந்து தவத்தை நல்ல சிறப்பாக நடத்துகிறாங்க. ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என்னென்னா நம்ம வந்து இந்த நித்யானந்தம் அந்த ஆக்கின இந்த ரூபத்திலாம் நம்ம வந்து மனசை வந்து ஈஸியாக ஒருமைப்படுத்த முடியும். ஆனால் அந்த 9 மைய தவத்தில் மட்டும் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் இது இருக்கும். அதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு மையத்தையும் பண்ணும்போது சுவாசத்தை இழுத்து அந்த இடத்துல மையத்தில் விடணும். அதேமாரி ஒரு 10 டைம்ஸ் இந்த எவ்வளோ டைம் வருதோ அந்த டைம்ஸுக்கு அதேமாரி அந்த இடத்துலையே ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி பிரித்தல் சொல்லுது. அதேமாரி கொஞ்சம் நேரம் அப்புறம் அங்கே ஒரு சுழற்சி அதேமாரி எல்லா மையத்துலேயும் பண்ணணும்னு சொல்லி அந்த தவத்தை நல்லா இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு அம்மா வந்து ஒரு நல்ல டிப்ஸ் கொடுத்தாங்க. மற்றெல்லாம் அவங்க அம்மா நல்லா எல்லா பாயிண்ட்டுமே அவங்க சொல்லிட்டாங்க. என்ன சொல்லணுமோ அதை நினச்சதெல்லாம் அந்த அம்மா சொல்லிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வாழ்க்கை வளர்ந்து டவுட்டு இந்த இது நீங்கள் வெளி வந்து அதிகமாக இருந்தால் நம்ம உடம்புல வெயிட் அதிகமாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இப்போ நார்மலாக வெயிட்டு நம்ம பாடி வெயிட் சொல்கிறீங்களா? எவ்வளோ வெளி அதிகமாக இருக்கோ வெயிட் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்களா? இல்லை ஸ்பேஸ் தான் அதிகமாக இருக்குது. அது ஸ்பேஸ் தான் வெயிட் அதிகம்னு சொன்னீங்க கரெக்டுங்களா? ஸ்பேஸ் தான் நிறைய இடத்த ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ வெயிட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே ஓகே.
ஒபிசிட்டியா இருக்கிறது வந்து அது ஒரு டிசார்டர் தான். ஏன்னா வெயிட் தான் நீங்க சொன்னீங்க, அதுக்காக கேட்டேன். இல்லை இப்போ நீங்கள் லீனாக இருக்கிறவங்க கூட உடம்பு அழுத்தமாக இருக்கும் இல்லையா? நமக்கு உடம்புல ஆரோக்கியம் இல்லைன்னா அழுத்தமாக இருக்கும். ஆனால் அந்த அழுத்தம் இல்லாமல் ஃப்ரீயாக உடம்பே லேசாக இருக்கிறப்ப தான் நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். அப்போ தான் எனர்ஜி நிறையா சேருது. இன்னும் ஸ்பேஸ் நிறையா இருக்கிறப்ப இன்னும் ரொம்ப நம்ம செயல்பட முடியும். பிராணசக்தி அதிகமா இருக்கும்போது லைட்டா இருக்கும். பிராணசக்தி குறை. அப்ப டெட் பாடிக்குலாம் வெயிட் கூடுறது என்னன்னா அப்ப அந்த பிராணசக்தி குறைஞ்சிடும். அப்போ அது நான் என்ன நினைச்சேன், நீங்க வந்து வெயிட் வெளியே வந்து இருக்க அதிகமா, அப்போ ஒபிசிட்டி ஆனவங்களுக்கு நிறைய வெயிட் இருக்கு பாத்தீங்களா? அது அப்படி அந்த மாதிரி இல்லை, வெயிட்டோட கம்பேர் பண்ண வேணாம். அது ஆக்குபை பண்ணியிருக்கிற ஸ்பேஸ் வந்து பிசிக்கலா பார்த்தாலும் பெருசா இருக்க மாதிரி, ஆனா அதுல நிறைய வந்து 99.9% இது வெளியில. இப்போ நீங்க உங்க உடம்பை எப்படி பார்க்கணும் அப்படின்னா பிசிக்கல் பாடியா பார்க்காதீங்க. அது எனர்ஜி பாடி, அது காந்த உடல் அப்படிங்கிறதால இப்போ நீங்கள் நித்யானந்த தவம் பண்ணுறப்ப அதை உணர்ந்தீங்க இல்லையா? அந்த உணர்வு நமக்கு நீடிக்கணும். இந்த பருவுடல்ங்கிறது நாம கிடையாது. அதை தாண்டி இருக்கிற நுண்ணுடல் காந்த உடல் தான் நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறப்ப இந்த பருவுடல் லிமிட்டட் எல்லை, அதனால தான் நமக்கு நிறைய செயல்பட முடியல. ஆனால் நீங்கள் பருவுடல் நான் கிடையாது, நான் என் பருவுடல் இந்த வேலையை செய்யலை, எனக்குள்ளே இருக்கிற ஆற்றல் எனக்குள்ளே இருக்கிற அறிவு செயல்படுதுன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்கிற செயலெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது, கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க நிறையா ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் அதுக்கு ஒருத்தன் மேலேருந்து ஆர்டர் கொடுப்போம், அவன் வார்த்தை மட்டும்தான் யூஸ் பண்ணுவான், செயல் செய்ய மாட்டான், வேர்ட்ஸ் ஒன்லி. ஆனால் அவனுக்கு மேலே ஒருத்தர் இருப்பான், ஐடியா மட்டும்தான் கொடுப்பான், கான்செப்ட் மட்டும்தான் சொல்லுவான். அதுதான் எண்ணம் சொல் செயல். இப்போ உங்கள் ஃப்ரீக்வன்சி நீங்கள் குறைய 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 நீங்கள் செயல்லேருந்து சொல்லிலேருந்து எண்ணம். ஸோ நம்மளோட சிறப்பு என்ன அப்படின்னா, நிறைய செயல் செய்கிறத விட எண்ணங்கள் நமக்குள்ள அந்த எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த கருத்துக்கள், இது மலர்றது தான் சிறப்பு. அது எல்லாராலையும் முடியாது. செயல் எல்லாரும் செய்கிறதுக்கு நிறைய இருக்காங்க. ஆனால் அந்த எண்ணத்தளவுல யோசிக்கிறான் பாரு ஒருத்தன், அவன் தானே பிரெயின். அந்த ஒரு நிறுவனத்துக்கு பிரெயின் அவன், இந்த ப்ராஜெக்டுக்கு பிரெயின் அவன் சொல்கிறான் இல்லையா? அந்த நிலைக்கு நம்ம எப்போ போக முடியும்னா ஃப்ரீக்வன்சியை குறைச்சாதான் அந்த யூனிவர்ஸோட நம்மளை கனெக்ட் பண்ணிட்டு அது நமக்கு நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்தும். சரியா? ஸோ ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி, வைப்ரேஷன். ஃப்ரீக்வன்சி குறைய குறைய வைப்ரேஷன் அதிகமாகும். சரிங்களா? எனர்ஜியும் அதிகமாகும். ஒரு சின்ன பெல் அடித்தா ஒரு வைப்ரேஷன் வருது, பெரிய பெல் அடித்தா எவ்வளோ வைப்ரேஷன் வருது, ஒரு தடவை அடித்தா கூட அந்த வைப்ரேஷன் எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு உங்கள் மன அலைச்சலை குறைக்கிறீங்களோ நம்முடைய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய எண்ணங்கள்லாம் உயர ஆரம்பிச்சோம். ஸோ அதை நம்ம நடக்கும். அதே மாதிரி இந்த இன்னசென்ட் மைண்ட், இன்டலெக்ட் மைண்ட் சொன்னீங்கன்னா, அதே மாதிரி இந்த இன்னசென்ட் மைண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களா இருக்கும் போது நம்ம இன்னசென்ட் மைண்ட் நிறைய இருக்கு. பெருசாக ஆசை இன்டலெக்ட் ஆகிருந்ததால இந்த இன்னசென்ட், இந்த குழந்தைங்க சேட்டை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி வீட்டிலே கூட கோவம் வரும் பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம வந்து அந்த டைம்ல இன்னசென்ட்டாக நம்ம வந்து திங்க் பண்ணோம். அது நம்ம பண்ணிட்டாலே நம்ம ஸ்ட்ரெஸ் வராது. அது வந்து ஏற்கனவே கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். திருப்பி இன்னைக்கு அம்மா சொன்ன வந்து ரொம்ப விளக்கமா இருந்துச்சு. ரீசெண்டா மெய்யழகன்னு ஒரு படம் வந்தது, பார்த்தீங்களா நீங்க? அதுல ஒரு 2 கேரக்டர் இருப்பாங்க. ஒருத்தன் இன்னசென்ட் மைண்டு, ஒருத்தன் இன்டலெக்ட் மைண்டு. அந்த இன்டலெக்ட் மைண்டுக்கு லைஃப் ஹாப்பியாகவே இருக்காது. ஆனால் அவன் குழந்தையில இன்னசென்ட் மைண்டாக தான் இருந்தான். ஆனால் அவன் பொருளாதாரம் அப்படி போனதுனால அந்த வாழ்க்கையை அவனால் ஹாப்பியாகவே வாழ முடியலை. நிறைய அழுத்தம் அவனுக்குள்ளே சேருது. ஆனால் அந்த இன்னசென்ட் மைண்ட் கார்த்திக் பண்ணியிருப்பான், அவன் எப்போவும் ஹாப்பியாக இருப்பான். அவனும் அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் ஃபேஸ் பண்ணுறான், ஆனால் ஹாப்பியாக இருப்பான். ஏன்னா அவன் எதையுமே வந்து இன்னசென்ட் மைண்டோடையே அவன் வந்து அதை பார்க்குறான். பட் இதுதான் அதுதான் இல்லை, எப்போ எப்படி இருக்கணுங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அதுதான். அதனால் அதில் எல்லாம் புரிதலாக இருந்துச்சு. நிறைய இது மாதிரி எக்கச்சக்க நானும் கேட்கணும். நடுவில் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வெளியே போகிறது வரது அப்படி இருந்துட்டேன். திருப்பி ரெக்கார்டிங் கேட்டால் தான் நல்லா. இன்னைக்கு பார்த்தா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து
ரொம்ப ரேரா கேட்டதா திருப்பி ரீகால் பண்ண மாதிரி இருந்துச்சு. மௌனம் மாதிரி இல்ல, இது டிப்ளமா கிளாஸ் மாதிரியே இருந்துச்சு. அகத்தாயம் நல்லா நிறைய தவமும் எல்லாம் மிக்ஸ்டா கொடுத்தாங்க அம்மா. அகத்தாயம் எடுத்திருக்காங்க, சிந்தனையும் கொடுத்துருக்காங்க. வித்தியாசமா இருந்துச்சு. அந்த நுண்ணுடல் நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு இந்த ஜீவகாந்தத்தை வந்து உடல் முழுவதுமா பரவுவோம், அது மட்டும் தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நுண்ணுடல் பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கும்போது அது ரொம்ப வித்தியாசம். அப்புறம் அந்த இன்னோசன்ட் மைண்ட் இருக்கு. இது வந்து குழந்தைங்க கிட்ட நம்ம சின்ன குழந்தைங்க இப்போ குழந்தைங்க விளையாடுது அந்த மாதிரி காமிக்கும் போது அந்த இன்னோசன்ட் மைண்டா நம்ம இருக்கலாம். அப்புறம் இன்னொரு இது சொல்லும்போது அம்மா வந்து சொல்லும்போது வந்து நம்ம இப்போ டீனேஜ் பிள்ளைகள் நம்ம வச்சிருக்கோம்னா அவங்க வந்து அவங்க கிட்ட விளையாடு அவங்க ஏதாவது பண்ணும்போது நம்ம கிட்ட அந்த மாதிரி நம்ம இன்னோசன்டா மைண்டா இருக்க முடியாதுல்லம்மா. இருக்கணும்னு சொல்றாங்க டீனேஜ் பசங்க அவங்க ஏதோ அதாவது நீங்க உங்க நிலையில இருந்து அதை பார்க்கக்கூடாது, அவங்க நிலைக்கு இறங்கி போய் அவங்களோட நீங்க, ஏன்னா அவங்க அறிவு நிலை வேற, எல்லா விதத்துலையுமே அவங்களோடது வேற நம்மது வேறங்கிறப்ப இதனாலதான் அந்த கான்ட்ரோவர்சியே இருக்கு. நம்மளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது இல்லை. நீங்க உங்க நிலையில இருந்து சிந்திக்கிறீங்க, அது தப்பு தானே. இப்போ அந்த குழந்தைகிட்ட பேசணும்னா நீங்க அடல்ட்டா இருந்து பேசுனீங்கன்னா அதுக்கு புரியவும் புரியாது, நீங்க சொல்றது எடுபடவும் எடுபடாது. அது லெவலுக்கு இறங்கி போய் சொன்னாதான் அதுக்கு புரியும். அப்போ நம்ம செய்கிற இது என்ன அப்படின்னா, யாரோட நம்ம பேசுகிறோமோ அவங்க லெவலுக்கு முதல் நம்ம வந்து கனெக்ட் ஆகணும். அப்போ அவங்களோட ப்ளஸ் மைனஸ் என்ன, இன்னும் அதில் என்ன குட்டா பேடா, இது உங்களால் ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். இல்லாட்டி நம்ம ஒரு டைமென்ஷனில் அதை வந்து தப்பாக கூட புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அது இன்னும் பல பிரச்சனைகளை ஏற்படுது. இன்னைக்கு சுச்சுவேஷனில் குழந்தைங்களை டீல் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரையிலும் சொல்கிறாங்க பேரண்டிங்கே ராங்காக தான் இருக்குது இப்போல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுற இது பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரியலை. சரிங்களா, அதை தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பேசாமல் மௌனமாக தவம் பண்ணி வாழ்த்திக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். நீங்கள் வாழ்த்துறப்ப அதுக்கு வேறு அளவில் ஃபென்சிங் கொடுக்குறீங்க. அந்த அருட்பெயர் ஆற்றல் அவங்கள என்றைக்கும் வழி நடத்தட்டும்னு நீங்கள் அவங்கள வாழ்த்துறப்ப ஒருபோதும் அவங்கள வந்து எந்த ஒரு துன்பத்துலேயும் அது விட்டுறாது. சரிங்களா, நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னா அங்கே சரண்டர் ஆயிடணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நம்ம ராங்காக ஹேண்டில் பண்ணி அது இன்னும் பல பிரச்சனையை ஏற்படுத்திடும் இல்லையா. நிச்சயமாக இன்றைக்கி குழந்தைங்க கிட்ட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். சரிங்களா, ஸோ அதனால் நானே சொல்லுவேன், எங்கள் வீட்டிலையே எனக்கு 3 பசங்க. பிஃபோர் 90 கிட்ஸுன்னு ஒரு ரகம் இருக்குது, 2000 கிட்ஸுன்னு ஒரு ரகம் இருக்குது. எங்கள் வீட்டில் 2 ரகம் இருக்காங்க. அந்த 90 கிட்டையாவது புரிஞ்சுக்கலாம், ஓரளவு ஜட்ஜ் பண்ணலாம். இவனை ஜட்ஜ் பண்ணவே முடியாது, எப்போ என்ன செய்வான்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இருக்குது. ஸோ யார்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது அது இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கேப் இருக்குது. நமக்கும் அவங்களுக்கும் கேப் நிறைய இருக்குது. ஸோ இது உங்கள் அறிவே உங்களுக்கு சொல்லும். நீங்கள் நல்லா தவம் பண்ணி வாழ்த்துங்க. அவங்களாவே இப்போ இவன் என்னோட இந்த 2000 கிட்டுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அவனாவே வந்து ஜெயின் யூனிவர்சிட்டியில் சேர்ந்துட்டான். சரி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அப்போ அவங்கள விட இவங்க தான் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. சரிங்களா, என்னடா இவனா வந்து உட்காடுறான் அப்படின்னு. ஆனால் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் உட்காந்துருப்பான், அது வேற. இருந்தாலும் வந்து உட்காருதே கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாப்பி. அவங்க கிராஸ் ஃபிட்னஸ் ரொம்ப ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறது அவன் 10 நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ண நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க இது பண்ணல அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க ஷார்ப்பாக தான் இருக்காங்க. எதையுமே பாசிட்டிவாக பாருங்கம்மா, எதையும் நெகட்டிவாக பார்க்காதீங்க, வாழ்த்திக்கிட்டே இருங்க, எல்லாம் நல்லது தான். சரிங்களா, நிறைய சொன்னாங்க. அதான் நம்ம மனவளக்கலையில வந்து நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம நான் யாருன்னா நம்ம பேரை தான் சொல்லுவோம். அவங்க மகரிஷி வந்து நிறைய பாடல்கள்ல நான் யாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுவே சுத்தவனே இறுதி நிலைன்னு சொல்லியிருக்காங்க. முதல் பாடல நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிர் அறிவு நல்லிணைப்பாய் கூடியொரு நாட்டமுடனே ஒழிக்கும் மூன்றுடலே வாகனமா உள்ளியக்க ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளே நல்லறிவாம். அதுவே நான் பேரின்ப கழிப்புன்னு மனவளத்தில் ஒன்று இல்லை, லாஸ்ட்ல இருக்கு. அது ஒரு நிறைய பாடல் இருக்காருல்ல, அதுல ஒரு 4 லைன் வந்து
உணவுங்கிறது அதனால நம்ம உடம்பு உயிர் அறிவு மனம்லாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. பொதுவாக நம்ம யாருன்னா நம்ம பேரை சொல்லி நம்ம தான். நன்றி. இறைநிலைக்கும் இறைவனுக்கும் குருவனுக்கும் நன்றி. பேராசிரியர்களுக்கும் அவர்களுக்கும் கேட்ட அனைவருக்கும் மிக நன்றி. வாழ்க வளங்கள். வேற யாரா ஃபீட்பேக் சுலோச்சனமா வாங்க நீங்க வாய் டிப்ளமா கிளாஸ் மாதிரியே இருந்துச்சு. மௌனம் மாதிரி இல்லை எங்களுக்கு வந்து. இப்போ நாங்கள் டிப்ளமா கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கோம், இப்போ அட்வான்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் அதை படிச்சதுக்குமே இருக்கு கேப் இருக்குது. ஆனால் இப்போ அது மறுபடியும் ரீகால் பண்ண மாதிரி நல்லா வந்து நான் யாருன்றது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ ஆழமாக போய் அது பதிஞ்சுது அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பருவுடல் நுண்ணுடல்லாம் கூட இப்போ போய் புக் எடுத்தோம்னா அது கொஞ்சம் நீங்கள் சொன்னதை விட கொஞ்சம் கனெக்ட் ஆகும். அது வந்து எங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி இருந்துச்சுமா, நல்லா இருந்துச்சு. நானே ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்கம்மா. நானே நம்ம விளக்க எடுத்து ஒரு 3 மணி நேரம் எடுப்போம். ஷார்ட்டா 5 நிமிஷத்துல சொல்லிட்டீங்க. அப்போ புரியுதோட ஈஸியா புரியுது. நானே டாபிக் ரொம்ப ஷார்ட்டா. வாழ்க்கை வந்தேனம்மா. நான் அகஸ்ட் செகண்ட் இயர் அப்போ அங்கே ஃபஸ்ட் இயர்க்காக தான் அந்த ப்ரோப் எடுத்தேன். ஆசிரியம்ட்டு நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்க ஒரு சப்ஜெக்ட் இசிபிக்கு வரும்போது. உண்மையான பொறுத்தர் ஞாபகம் இருக்குங்களா? இருப்பீங்க. இங்கே மௌனத்துக்கு வர ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு விதமும் எங்களுக்கு சொல்கிறாங்க. எங்களுக்கு தேடுதல் இருக்கிறத ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு இறைநிலைக்கு இவங்க அம்மா 2 பேருக்கும் வாழ்க்கை நன்றிகளம்மா. நீங்க சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. புரியல. அம்மா 3 மணிக்கு வாழ்க்கை வளர்ந்துருக்கா. லாஸ்ட் இயர் கூட உங்கள் வகுப்பு வந்து இன்னொரு மனசுலேயே இருக்குது. அப்பவும் வந்து இந்த மனதை வந்து எப்படி நம்ம வந்து பக்குவமாக வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ வந்து சொன்ன மாதிரி நம்ம டிப்ளமோ வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணோம். டிஒய்பிடிலாம் இப்போது கடந்து வந்த பிறகு நீங்கள் சொல்கிற இந்த மனதின் நிலைகளை பற்றி நீங்கள் சொல்லிகிட்டே வரும்போது நம்ம தவத்தில் எப்படி அதை கையாளணுன்றது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப நுணுக்கமாக சொன்னீங்க. இந்த காந்த உடலுக்கு மையமும் இல்லை எல்லையும் இல்லைன்றது இன்னைக்கு ஒரு புது மெசேஜ் மாதிரி இவ்வளோ நாள் கடந்து வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஏத்தி நிறைய பண்ணிக்கலாம். அம்மா ஆர்டர் பண்ணிக்கலாம். அம்மா இந்த டொனேஷன் மாதிரி வச்சுக்க சொல்கிறாங்க. ஃபுட்டு கேரட் அம்மா ஃபுட்டுக்கு வச்சுக்க சொல்லிட்டேன். மரக்கட்டளை சார்பாக அம்மாவர்களுக்கு சின்ன ஒரு அன்பு. வாழ்க வளமுடன். பேராசிரியர் திருச்செல்வி அம்மா அவர்கள். பேராசிரியர் திருச்செல்வி அம்மா அவர்கள். பேராசிரியர் திருச்செல்வி அம்மா அவர்கள். நன்றி சொல்லிடலாம். மௌனத்தை மிஸ் பண்ணாதீங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்ப எல்லாம் மௌனம் அட்டன் பண்ணுங்க. நீங்களும் அடிக்கடி மௌனம் போடுங்க. ஏன்னா மௌனத்துல வர மௌனம் போடுறோமா? பௌர்ணமி மாசம் போடுறோம். கரெக்ட். அப்புறம் வந்து இது மாதிரி வந்து நடுவில் மந்த்லி தத்துவ விளக்கு வர ஒன்று போடுறோம். அந்த இயர் எண்டில் வந்து இன்னும் நெக்ஸ்ட் டைம் வேணா ஒரு 15 டேஸ் மாதிரி ஆக்கலாம். போன வருஷம் வந்து நாங்கள் 7 நாள் மௌனம் வச்சோம். அப்போ அறக்கட்டளையா ஆகல. இப்போதான் எங்களுக்கு ரீசெண்டாக அதே மாதிரி இந்த மந்த்லி இந்த அமாவாசையில் பௌர்ணமி மௌனத்தை ஃபுல் டே மாதிரி பிளான் பண்ண நடக்கும். அப்படியே தத்துவ விளக்கமாக கிளப் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு யாருமா தவணை இருக்குது? சௌந்தர்யம். இன்று நமக்கு இறை வணக்கம் குரு வணக்கம் பாடி துரிதம் நடத்தி கொடுத்த துணை பேராசிரியர் இதெல்லாம் நம்மளோட அறக்கட்டளை பொறுப்பாசிரியராக இருக்காங்க. அம்மாவை வாழ்க்கலாம். துணை பேராசிரியர் சௌந்தரிய அம்மாவர்கள் உடல்நலம், அவர்கள் தம் அன்பு குடும்பம், அவர்கள் தம் வாழ்க்கை வளங்கள், அவர்களது ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க. அதுபோல் நமக்கு காலையில் ஒரு 9 பேர்களும் வந்துட்டாங்க. அம்மா 3:30 மணி வரைக்கும். இன்றைக்கி ஆக்சுவலி 4 மணி. அம்மா கொஞ்சம் அர்ஜென்ட் வார்த்தை கேட்டோம்னா 3:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். நிறைய டாபிக் ரொம்ப சிம்பிளாக மகரிஷியோட அந்த கருத்துக்களோட நம்மளுக்கு
எல்லாரும் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ரெக்கார்டிங்கும் இருக்குது, நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து நம்ம குரூப்பில் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பழைய வீடியோஸ் கூட பார்க்கலாம். எல்லா மௌனமே ரெக்கார்டிங் பண்ணி போட்டிருக்கோம். அம்மா வாழ்த்திடலாம். பேராசிரியர் திருச்செல்வி அம்மா அவர்கள் உடல்நலம் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். அதுபோல் நமக்கு இன்னைக்கு இந்த மௌன நோன்புக்காக நிறைய பேர் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம உணவு வந்து இன்னைக்கு நம்ம துணை பேராசிரியர் தேன்பாவை அம்மா வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தேநீர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி செல்வி அம்மா, அதே மாதிரி விஜயசாந்தி பிரம்மராணி விஜயசாந்தி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய பேர் நன்கொடையும் கொடுத்துருக்காங்க. சேவைக்காக நிறைய பேர். ஸோ அதனால் நம்ம எல்லாரையுமே சேர்த்தே வாழ்த்திடலாம். இந்த மௌன நோம்பிற்காக நன்கொடை கொடுத்து சேவைக்காக வந்திருந்து, அது இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைத்து இருப்பால் மெய்யன்பர்களும் சேர்த்தே வாழ்த்துவோம். இன்றைய வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களின் உடல்நலம் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் அன்பு குடும்பம் வாழ்க, அவர்கள் தம் வாழ்க்கை வளங்கள் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். அதே மாதிரி நம்மளோட அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அரங்காவலர் இணைப்பு போயின்னு இருக்கு. ரெனிவல் பண்ணிக்கோ, புதிய அரங்காவலராக இணைச்சிக்கலாம். அதே மாதிரி வந்து ஆன்மீக சேவை நிதி கொடுக்காதவங்க இந்த மந்த்துக்கு பே பண்ணிடுங்க. நாளைக்கு வந்து மாலதி இன்னைக்குங்களா? ஓகே, வாழ்த்து. செல்வினே அக்கா எத்தனாவது பிறந்தனான்னு தெரியும்? 77. அதனால் நாளைக்கு வந்து மாலதி சுப்பிரமணியம் அம்மா வந்து மௌனம் எடுக்கிறாங்க 10 to 4. ஆமாம், இது போலூர் சக்தி நகர் அறக்கட்டளையை சேர்ந்தவங்க. அம்மா லாஸ்ட்டு இயர் அதே மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா சிறப்பாக கலந்துக்கோங்க. இல்லை இப்போ ஐயா வாழ்த்திடலாம். செப்பின் ஐயா தெரியல, அரங்காவலர் வந்து 77 பிறந்த நாள் கொண்டாடுறாரு. 77 தானையா? எல்லாம் துரிய நிலைக்கு வந்துடலாம். பூந்தமல்லி மனவளக்கலை அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் திரு செம்பின் ஐயா இன்று 77வது பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மகரிஷியோட பயிற்சி எடுத்து இந்த பூந்தமல்லி மக்கள் மற்றும் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துக்கும் வந்து இந்த வேதாத்திரியத்தை பரப்பிட்டுருக்காரு. ஐயா வந்து நீலாயில் இன்னும் பல்வேறு பிறந்தநாளை கொண்டாடி இந்த வேதாத்திரியத்தை பரப்புறதுக்கு ஐயா வந்து உதவியாக இருக்கணும்னு வாழ்த்தலாம். பேராசிரியர் செவ்வியன் ஐயா அவர்கள் உடல்நலம் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் வாழ்க்கை வளங்கள் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. மாநாடு எஸ்ஏஜி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையும் மற்றும் அதனோடு இணைந்த தவ மையங்களையும் சிறப்பான முறையில் மாநாடு மக்கள் நலன் பெறும் வகையில் நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜெயந்தி அம்மா அவர்களையும் சாமுண்டீஸ்வரன் ஐயா அவர்களையும் வாழ்த்துவோம். ஜெயந்தி அம்மா சாமுண்டீஸ்வரர் தம்பதி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது குடும்ப வளம் வாழ்க வளமுடன். அவர்களது பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக அருள் தொண்டு